நாகை மாவட்டத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட 248 மீனவர்களுக்கு 1,24,00,000 ரூபாய் மதிப்பிலான விலையில்லா வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியில் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த கடற்கரையோர கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதில் 6064 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அரசு மற்றும் தனியார் உதவியுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 15,000க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டித்தரப்பட்டன. மேலும் அவர்கள் குடியிருக்கும் இடத்திற்கு வீட்டு மனைப்பட்டாக்கள் வழங்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டார். அதன்படி நாகை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் உள்ள 1214 வீடுகளுக்கு பட்டாக்கள் வழங்கும் பணி இன்று தொடங்கியது. முதல் கட்டமாக தரங்கம்பாடி, மாணிக்கம்பங்கு, வெள்ளக்கோயில், குட்டியாண்டியூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 248 மீனவர்களுக்கு 1,24,00,000 ரூபாய் மதிப்பிலான விலையில்லா வீட்டுமனை பட்டாக்கள் மற்றும் முதியோர் உதவித்தொகை, திருமண உதவித்தொகை உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பட்டாக்களை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். நாங்கள் சுனாமியில் பாதிக்கப்பட்டோம். அம்மா எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு எங்களுக்கு செஞ்ச நன்றி. இப்போ பட்டாவும் கொடுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.